பொதுத்தமிழ்ல நமக்கு எப்பயுமே ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வரும். அதுதான் வந்து பிழை திருத்தம் அப்படிங்கிற ஒரு பகுதி. அது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருமை பன்மை பிழைகள், அதுக்கடுத்து சந்தி பிழைகள், ஒற்று பிழைகள், அதுக்கடுத்து வழிமிகு மிகா இடங்களில் உள்ள பிழைகள், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நமக்கு வந்து பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். அதில் சொற்றொடர்கள் எப்பயுமே நம்ம எந்த இடத்துல மிஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, திணைகள்லையோ பால்லையோ எண்லையோ இடத்துலையோ தான் வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம். அந்த வகையில் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கொஸ்டின் வந்து பார்க்குறோம். அக்ரிணை உயர்திணை அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ இதை பற்றி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து திணைகள். திணைங்கிறது ரெண்டு வகையா பிரிக்கிறோம். ஒன்னு உயர்திணை, இன்னொன்னு அக்ரிணை. உயர்திணை அப்படிங்கிறது மக்கள், தேவர், நரகர், இந்த 3 பேரும் உயர்திணை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூவர் அல்லாத மற்ற அனைத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம்? அக்ரிணைன்னு சொல்லுவோம். அது உயிருள்ள பொருட்களாகவும் இருக்கலாம், உயிரற்ற பொருட்களாகவும் இருக்கலாம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பால். பால் அப்படிங்கிறது 5 வகையா பிரிக்கிறோம். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். இதுல முதல்ல இருக்கக்கூடிய 3மே வந்து உயர்திணைக்கான பால்கள். அடுத்து இருக்கக்கூடிய பலவின் பால், ஒன்றன் பால் ரெண்டுமே வந்து அக்ரிணைக்கான பால்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா எண். எண் அப்படிங்கிறது 2 வகையா பிரிக்கிறோம். ஒன்று ஒருமை, இன்னொன்று பன்மை. ஒன்றை குறிப்பது ஒருமை, பலவற்றை குறிப்பது பன்மை. நாலாவது பார்த்தீங்கன்னா மூவிடங்கள். அந்த இடத்தை 3ஆ பிரிக்கிறோம். ஒன்று தன்மை, முன்னிலை, படற்கை அப்படின்னு சொல்லி 3ஆ பிரிக்கிறோம். இன்னைக்கு இந்த கொஸ்டின்ல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது நாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அதுங்கிறது எதுக்குள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிணைக்குள்ள ஒருமை. சரியா? அப்போ அக்ரிணை. நாய் அப்படிங்கிறது அக்ரிணை ஒருமை. சரியா? அப்போ ஆன்சர் என்னது? அக்ரிணை ஒருமை. அடுத்து அவர். அவர் அப்படிங்கிறது உயர்திணை. அப்போ அவர்கள் அப்படிங்கிறது பன்மை. அப்போ உயர்திணை பன்மை. அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா அவை. அவை அப்படிங்கிறது அக்ரிணை. நாய்கள் அப்படிங்கிறது பன்மை. அப்போ அக்ரிணை பன்மை. நாலாவது தங்கை. தங்கை அப்படிங்கிறது உயர்திணை பெண்பால்னு வந்துருமா? அப்போ உயர்திணை பெண்பால். அதுக்கடுத்து என்னது? ஒருமை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சரியான விடை வந்து ஆன்சர் ஏ. இது மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.